Praise the Lord. இன்னைக்கு ஜூலை மாதம் 1ஆம் தேதி. இன்னையிலிருந்து நம்ம 6 மாதத்துக்கு பைபிளில் இருக்க பைபிள் வேர்ட்ஸை மெமரைஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுபடி ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 6 பைபிள் வசனம் படிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இது எதனால் படிக்கிறோன்னா, தாவீது ராஜா வேதத்தில் அடிக்கடிக்கு சொல்கிறாரு, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி, உம்முடைய வேதம் மன மகிழ்ச்சியாக இல்லாதிருந்தால் என் துக்கத்தில் அழிஞ்சு போயிருப்பேன், உம்முடைய வேதம் பேதையை ஞானி ஆக்குது அப்படின்னு தாவீது ராஜா நிறைய இயேசு அப்பாவோட வேதத்தை பற்றி சொல்லியிருக்காரு. அப்படி அந்த வேதத்தில் நம்ம ஜஸ்ட் ரீட் மாத்திரம் பண்ணாமல் அந்த கொஞ்சம் பைபிள் வேர்ட்ஸை மெமரைஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் in 6 monthsல ஒரு 1000 மெமரி வேர்ட்ஸ் பைபிள் வேர்ட்ஸை மெமரைஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 6 வசனம் மெமரைஸ் பண்ணலாம். 184 days இருக்குது இந்த இயர் முடிகிறதுக்கு. இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 1000 வேர்ட்ஸ் இந்த இயரில் படித்து மெமரைஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணி இதனால் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலேருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் மெமரைஸ் பண்ணியிருக்கோம். அதை நம்ம மனப்பாடம் பண்ணி இப்போ சொல்ல போகிறோம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரனையும் பெற்றான். யூதா பாரேசையும் சாராயையும் தாமார் இடத்தில் பெற்றான். பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான், எஸ்ரோம் ஆராமை பெற்றான், ஆராம் அம்மினதாபை பெற்றான், அம்மினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மானை பெற்றான், சல்மான் போவாசை ராகாபின் இடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான், தாவீது உரியாவின் மனைவியாயிருந்தவள் இடத்தில் சாலமோனை பெற்றான். இன்னைக்கு மத்தேயு 1லேருந்து 6 வரை படிச்சிருக்கோம். திரும்ப நாளைக்கு 7ஆம் வசனத்துலேருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் மெமரைஸ் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.